கில்லி படத்தை 2004 ரிலீஸ் பண்ணீங்க, 2024 ரிலீஸ் பண்ணீங்க. இந்த 2 வசூல சேர்த்தா கூட படையப்பாவோட வசூல பீட் பண்ண முடியாதுன்னு நம்ம ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் விஜய் ரசிகர்களை கலாய்ச்சிட்டு வராங்க. 2004 வெளியான கில்லி படம் வந்து அப்பவே 45 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்குங்க. அதுக்கப்புறமா இப்ப சமீபத்துல ரீ ரிலீஸ் ஆகி 14 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்குங்க. இந்த மொத்த வசூல சேர்த்தா 59 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி சாதனையை படைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஆனா தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிப்புல வெளியான படையப்பா அப்படின்ற ஒரு படம் வந்து 1999 வெளியாகி 61 கோடி மேல வசூல் பண்ணி வேற லெவல் ரெக்கார்ட் பிரேக் அடிச்சிருக்குங்க. தலைவர் நிரந்தரம் அப்படின்றது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க, அதுக்கு ஒரு வரலாறே இருக்கு அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறப்ப தான் புரியுது. இந்த மாதிரி விஷயங்களை அப்லோட் பண்றது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெட்டிசன்கள் நிறைய கிளம்புறதுனால தான் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. தளபதி விஜயும் வசூல் மன்னன் அப்படிங்கிறது நாம சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. ஏன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள் லால் சலாம்ல நம்ம தலைவர் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாலும் நம்ம தளபதி விஜயோட கில்லி அப்படின்ற படம் தாங்க ஆல் ஓவர் தியேட்டர்லயும் வேற லெவல்ல வசூல பார்த்துட்டு இருக்கு. அதனால தியேட்டர் உரிமையாளரே சார் நீங்க இன்னும் நிறைய படம் பண்ணுங்க அப்படின்னு தளபதி விஜய்கிட்டே போய் கெஞ்சிட்டாருங்க. மாமணியே முருகையா